महेशाय नमः। विष्टपादिपाय नम्र विष्णवे नमः शिवाय शिष्ट विप्रहृद्गृहाचरिष्णवे नमः शिवाय इष्टवस्तु नित्यतुष्ट जिष्णवे नमः शिवाय कष्टनाशनाय लोक जिष्णवे नमः शिवाय. விஷ்டபா விஷ்டபான்னு சொன்னானா 3 லோகங்களையும் குறிக்கும். எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் விஷ்டபா, விஷதிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ 3 லோகங்கள் பூஹு பூஹ ஸ்வக 3 லோகங்களில் இருக்கக்கூட அதிபாயன்னா அதிபதையே, அதிபாயன்னா எல்லாருக்கும் அதிபன் பகவான் தான் எல்லா 3 லோகத்தையும் ரட்சிக்கிறார். ஸோ விஷ்டப அதிபாய, விஷ்டப இந்த 3 லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பதியே நம்ர விஷ்ணுவே நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ சிவனுக்கு விஷ்ணுவே நமஸ்காரம் பண்ணுறார். ஸோ நம்ர விஷ்ணவே, அப்படி விஷ்ணுவே வணங்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். சிஷ்ட விப்ரஹிருத், சிஷ்டன சிஷ்டர்கள்னு சொல்லக்கூடிய நல்லவர்கள், நல்லோர்கள், சிஷ்டராக ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிப்பவர்களாக. விப்ரங்கிறது யார்? பிராமணர்கள் இல்லையா, வேதம் அறிந்தவர்கள், அதனால விப்ரன்னு பேர். ஸோ வேதம் அறிந்த சிஷ்டர்களால் அவர்களுடைய ஹிருத் குஹா சரிஷ்ணவே, அவருடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடியவரே. ஏன்னா எப்போவுமே பிராமணர்கள் நல்ல உயர்ந்த சாதுக்கள் என்ன பண்ணுவான், பகவானை மனசில் வச்சுட்டே இருப்பான். ஸோ அப்படி அவர்களுடைய ஹிருதய குகையில் சஞ்சரிக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். இஷ்ட வஸ்து நித்திய துஷ்ட, அதாவது தனக்கு இஷ்ட வஸ்துவை யார் கொடுத்தாலும், பகவானுக்கு யார் எதை சமர்ப்பித்தாலும் அந்த இஷ்ட வஸ்துவாக எடுத்துட்டு நித்திய துஷ்ட, என்றைக்குமே ஆனந்தமாக இருப்பார். துஷ்டன்னு சந்தோஷப்பட்டு கொண்டு ஜிஷ்ணவே, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர். ஸோ அப்படி ஜெயமே கொண்டவராக இருக்கக்கூடியவருக்கு நமசிவாய. கஷ்டநாசனாய, கஷ்டத்தை எல்லாம், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நாசப்படுத்தக்கூடியவர். லோக ஜிஷ்ணவே, லோகன்னா மக்கள்னு எடுக்கணுங்க. லோக ஜிஷ்ணவேனா மக்களுடைய ஹிருதயத்தை ஜெயித்தவர் இல்லையா, எல்லாருடைய மக்களுக்குள்ளேயும் உள்ள உட்காண்டு அவர்களை ஆட்டி வைக்கிறாரு, அவர்களை எல்லாம் ஜெயித்தவராக இருக்கிறார். அவருக்கு நமஸ்காரம். विष्टपादिपाय नम्र विष्णवे नमः शिवाय शिष्ट विप्रहृद्गुहाचरिष्णवे नमः शिवाय इष्टवस्तु नित्यतुष्ट जिष्णवे नमः शिवाय कष्टनाशनाय लोक जिष्णवे नमः शिवाय अप्रमेय दिव्य सुप्रभावते नमः शिवाय सत्प्रपन्न रक्षण स्वभावते नमः शिवाय स्वप्रकाश निस्थूलानुभावते नमः शिवाय विप्रडिंब दर्शित आर्द्र भावते नमः शिवाय. அப்ரமேயன், பகவான் எல்லாரும் அப்ரமேயன் மேயனா அளவிடுறது, அப்ரமேயம்னா அளவே இட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்தவர் பகவான். அவர் எந்த எல்லைக்குள்ளேயும், கால எல்லைக்குள்ளேயோ வஸ்து எல்லைக்குள்ளேயோ இல்லை தேச எல்லைக்குள்ளேயோ, இந்த தேசத்தில் தான் இருக்கார் பகவான் சொல்ல முடியுமா? இல்லை இந்த டைமில் தான் பகவான் இருக்கார், அடுத்த நிமிஷம் நாளைக்கு அவர் பகவான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் 3 கால வஸ்து இது தேச அபரிச்சேதன்னு சொல்லுவாள். அதை அவரால் பிரிக்க முடியாது, எல்லாத்துலேயும் இருப்பார், ஊடுருவி இருப்பார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அப்ரமேயனாக எல்லையற்றவராக இருக்கக்கூடியவர் நமஸ்காரம். திவ்ய சுப்பிரபாவம்னு நல்ல பிரபாவத்தை உடையவர், நல்ல பிரபாவம். பகவானுக்கு எப்பேற்பட்ட விக்ரமம் பராக்கிரமம் எல்லாம் இருக்கு. ஸோ திவ்யான தேவத்தன்மை, பகவான் தேவன் இல்லையா, தேவாதி தேவன். ஸோ அப்படிப்பட்ட தேவத்தன்மையுடைய பிரபாவத்தை உடையவருக்கு நமஸ்காரம். சத் பிரபன்ன பிரபத்தி பண்ணக்கூடியவர்கள், பகவானை சரணாகதி பண்ணக்கூடியவர்களை, சத்து சாதுக்கள், அப்படிப்பட்ட சாதுக்களை ரட்சிப்பார். பகவான் நீ தான் எனக்கு கதி அப்படின்னு யார் பிரபத்தி பண்ணினார்களோ அப்படிப்பட்ட பிரபன்னர்களை ரட்சணம் பண்ணுவதே சுவாவமாக கொண்டவர், அதுவே சீலமாக, அதே ஹேபிட்டாக அவர் கொண்டவர். அவருக்கு நமஸ்காரம். ஸ்வப்பிரகாஷ, தன்னுடைய பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் சொல்லுவோம். பகவான் தனக்குத்தானே ஒளியோடு இருக்கிறார், அவருக்கு வெளியிலேருந்து ஒளி காட்டணும் அவசியம் கிடையாது. ஸ்வயம் பிரகாசமாக இருந்து கொண்டு நிஸ்துல அனுபாவம்னு சொன்னால் பெருமை மகிமை. ஸோ நிஸ்துலன்னா துலாபாரம் பண்ண முடியாது, அவருடைய கம்பேர் பண்ண முடியாது. நிஸ்துல, அப்புறம் யார் கூடயும் கம்பேர் பண்ணி இவரை மாதிரி பிரபாவம் இருக்குது, இவரை மாதிரி பெருமை இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த ஓமைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஸோ நிஸ்துல, யாரையும் கம்பேர் பண்ண முடியாத அந்த மாதிரி உள்ள பெருமையை உடையவரே உனக்கு நமஸ்காரம். விப்ரடிம்ப, பிராமண குழந்தை யார்? மார்க்கண்டேயனை சொல்கிறதுங்க. மார்க்கண்டேயன், மிருகண்டோடு குழந்தையாகப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு தர்ஷிதா, அவருக்கு பிரசன்னமாக காட்சி கொடுத்தார் அவர் இல்லையா. 16 வயசு குழந்தை பகவானை பிடிச்சுண்டு ஸ்துதி பண்ணிட்டு இருக்கு. அப்போ யமன் வரும்போது பகவான் ஓடி அந்த யமனா அடிச்சார் அவர் இல்லையா. அப்படிப்பட்ட தன்னையே காட்டி கொடுத்தான். தர்ஷித ஆர்திரபாவம்னு கனிவான சுபா, அப்படிப்பட்ட கனிவோடு கூடிய சுபாவத்தை உடையவரே உனக்கு நமஸ்காரம்.
अप्रमेय दिव्य सुप्रभावते नमः शिवाय सत्प्रपन्न रक्षण स्वभावते नमः शिवाय स्वप्रकाश निस्तुलानुभावते नमः शिवाय विप्रडिम्ब दर्शितार्द्रभावते नमः शिवाय. राधे कृष्ण मैम. सेवकाय मे मृड प्रसीदते नमः शिवाय भावलभ्यतावक प्रसादते नमः शिवाय पावकाक्ष देव पूज्य पादते नमः शिवाय तावकांग्रि भक्त दत्त मोदते नमः शिवाय. மிருடன்னு கூப்பிடுறேன். மிருடான்னு சொன்னா முதல்ல பிரம்மாவோட கண்ணில இருந்து தோன்றின அது புருவத்துல இருந்து தோன்றினார்ல, புருவ மத்தியில இருந்து. அப்போ அவருக்கு மிருடன்னு தான் பேரு. மிருடன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது ஒரே அழுக, எனக்கு இடத்த கொடு, எனக்கு பொண்டாட்டி கொடுன்னு எல்லாம் அழுதுன்னு இருந்ததுனால ரோதித்தி இது ருத்ரகன்னு ருத்ரன் அப்போ தான் பேரிட்டார். அதனால் மிருடன். ஸோ சேவகாயமே, நான் உனக்கு சேவை பண்ணுகிறேன். இங்கே ஆச்சாரியார் சொல்கிறார் இல்லையா, சங்கரர்லேயே எழுதியிருக்கார். ஸோ சேவகாய, உனக்கு நான் சேவை பண்ணேன். கிங்கர்னான எனக்கு பிரசீதனா அருள் புரிய வேண்டும், எனக்கு நீங்கள் பிரசன்னமாக வேண்டும், எனக்கு அருள் புரிய வேண்டும். தே நம சிவாய. மிருடனே உனக்கு நமஸ்காரம். பாவலபிய, பாவன பல அர்த்தங்கள் இருக்குல்ல. சுவாவத்துக்கும் பாவம் போ, தியானம் பண்ணுறதுக்கும் பாவம் போ. பாவன பக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ பாவலபியா, ஸோ பக்தியால் அடையப்படக்கூடிய, லப்யனா அடையப்படக்கூடிய, ஸோ பக்தியாலே நீ அடையப்படுகிறாய். தாவக பிரசாத, அப்படிப்பட்ட உன்னுடைய பிரசாதம்னு இது பிரசன்னமான உன்னுடைய நிலைமை. நீ அதாவது அழகாக அவர்களுக்கு பிரசன்னமாக பக்திக்கு பரிசாக நீயே அவளுக்கு எல்லாம் கொடுக்குற. ஸோ அப்படிப்பட்ட அருளை கொடுக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். பாவக அக்ஷ, பாவகன்னா இது அக்னியை அக்ஷ கண்ணு, நெற்றிக்கண்ணாக அக்னியை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். தேவ பூஜ்ய பாத, தேவர்களாலும் பூஜிக்கப்பட பாதத்தை உடையவரே, சரணங்களை உடையவரே. தே நம சிவாய, உனக்கு நமஸ்காரம். தாவக அங்கிரி பக்தா, உன்னுடைய அங்கிரி பக்தா, அங்கிரின பாதம். ஸோ அங்கிரி பக்தா, உன்னுடைய பாதத்தில் பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு தத்த மோதன்னு எக்ஸ்டசி, ரொம்ப ஆனந்தத்தால் ரொம்ப உயர்ந்த ஆனந்தம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆனந்தத்தை தத்தா கொடுக்கக்கூடியவரே. தே நம சிவாய, உனக்கு நமஸ்காரம். सेवकाय मे मृड प्रसीदते नमः शिवाय भावलभ्यतावक प्रसादते नमः शिवाय पावकाक्ष देव पूज्य पादते नमः शिवाय तावकांग्रि भक्त दत्त मोदते नमः शिवाय. मैम राधे कृष्ण मैम. तावकांग्रि ना, थैंक यू मैम. मुक्ति मुक्ति दिव्य भोगदायिने नमः शिवाय शक्ति कल्पित प्रपंच भागिने नमः शिवाय भक्त संकट अपहार योगिने नमः शिवाय युक्त सन्मनः सरोज योगिने नमः शिवाय. ஸோ முக்தின்னு புக்தின்னா போகம். இந்த லோகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய போகங்கள் புக்தி. முக்தின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே செத்ததுக்கு அப்புறம் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, அது முக்தி. ஸோ ரெண்டுமே கொடுக்கக்கூடியவர் பகவான். ஸோ திவ்ய போகம், அப்படிப்பட்ட திவ்யமான போகம், இந்த லோகத்துலேயும் போகம், அந்த லோகத்துலேயும் போகம். அது என்னது, அனுபவிக்கிறோம், மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட தாயினே கொடுக்கக்கூடியவரே உமக்கு நமஸ்காரம். சக்தி கல்பித, தன்னுடைய சக்தியோடு சேர்ந்து, சக்தி இல்லாத சிவன் வந்து சவமாயிடுவார் இல்லையா. அதனால சக்தியோடு, அந்த மாயா சக்தி பார்வதி சொல்கிறோம், அந்த சக்தியோடு சேர்ந்து கல்பித பிரபஞ்சத்தை ஏற்படுத்தியவரே. கல்பிதம்னு மேடு. ஸோ பிரபஞ்சத்தை ஏற்படுத்துவதில் பாகினேன்னுட்டார், பங்கு கொள்பவரே. ஏன்னா அந்த மாயா சக்தி அல்லது தன்னுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவி இல்லாவிட்டால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவர் ஜஸ்ட் டேக்கிங் பார்ட், அவ்வளோதான். பாகினே, பாகத்தை எடுக்கக்கூடியவரே, பிரபஞ்சத்தை உண்டாக்குவதில் பாகம் வகிப்பவரே உமக்கு நமஸ்காரம். பக்த சங்கட அபகார, பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் அபகார நீக்குபவரே. யோகினே, எப்போது சதா யோகி இல்லையா. ஆதி யோகின்ற கோயம்புத்தூரில் உண்டாக்கியிருக்கார், ஈஷாவில் வந்து ஆதி யோகினே அவர் பேர் விடுறான். ஸோ அப்படியே முதல்ல யோகா இதில் இருந்து தட்சிணா மூர்த்தி கோலத்தில் உட்காண்டிருந்தாரே, அப்படிப்பட்ட ஆதியோகியான உனக்கு நமஸ்காரம். யுக்த சன்மனோ சரோஜா, சன்மனசு, யாருக்கெல்லாம் நல்ல மனசு உடையவர்களோ அவர்களுக்குள்ள ஹிருதயத்தில் மனோசரோஜம், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாமரையாக, யுக்த பொருத்தமாக, யுக்தனது பொருத்தமாக நல்லவர்களுடைய மனசில் ஒரு தாமரையாக வீற்றிருக்கிறாய். அப்படிப்பட்ட யோகத்தில் இருப்பவரே யோகினே நம சிவாய, உனக்கு நமஸ்காரம். मुक्ति मुक्ति दिव्य भोग दायिने नमः शिवाय शक्ति कल्पित प्रपंच भागिने नमः शिवाय भक्त संकटापहार योगिने नमः शिवाय युक्त सन्मनः सरोज योगिने नमः शिवाय.
अन्तकान्तकाय पापहारिणे नमः शिवाय शन्तमाय दन्तिचर्मधारिणे नमः शिवाय सन्तत आश्रित व्यथा विधारिणे नमः शिवाय जन्तुजात नित्यसौख्यकारिणे नमः शिवाय. ஸோ அந்தகாய, அந்தகன்னா யாரு? யமன். அந்தகாய அவனையே முடிக்கிறார். ஸோ அந்தகம்னா முடிக்கிறது இல்லையா? முடிக்கிறது. ஸோ அந்தகாய, அந்தகனான யமனை முடித்தவரே, ஏன்னா காலால் உதச்சி விட்டார் இல்லையா? இவரை பிடிக்க வந்த மார்க்கண்டேயனை பிடிக்க வந்தபோது. ஸோ அப்படிப்பட்ட அந்தகனாக இருக்கக்கூடியவரே, பாபகாரினே, பாபங்களையெல்லாம் நீக்குபவரே, பாபங்களை அபகரிப்பவரே, உனக்கு நமஸ்காரம். சந்தமாய, ஷம்னு சொன்னால் ஷேமம். சந்தமாயன அந்த ஷேமத்தை கொடுப்பவரே, ஷேமத்தை கொடுப்பவருக்கு. தந்தினா யானைன்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு இது இருக்க தந்திங்கிறது அதோடைய தந்தங்களை உடையது, அதோட பல்லு. தந்தம்னா பல்லு. அந்த பல்லு அதுக்கு நீளமாக இருக்குது, அதனால் தந்தின்னு சொல்கிறோம். அதை யானைக்கே தந்தின்னு பேர் வந்து தந்தம் இருக்கிறதுனால, தந்தத்தோடு கூடியதாக இருப்பதால் தந்தின்னு பேர் யானைக்கு. ஸோ தந்தி சர்மன்னு தோல். யானை தோலை தாரினே, ஆடையாக உடுப்பவரே. ஸோ யானை தோலை போர்த்தி கொண்டிருக்கிறார், அவர் க்ஷேமத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம். சந்தத ஆஸ்ரித, எப்போது யார் யாரெல்லாம் பகவானே ஆசிரியமாக, நீதான் எனக்கு கதி அப்படின்னு அவரை ஆசிரியம் பண்ணிக்கொண்டு யார் யார் சந்ததம் ஆல்வேஸ் அப்படி இருக்கிறார்களோ, வியதா விதாரினே, வியதான அவர்களுடைய கவலையை, விதாரினே தாரணம்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். விதாரின நல்ல கிழிக்கிறது. என்னது? அவளுடைய கவலையை கிழிச்சு போட்டுறார், என்னது? கவலையை நீக்கி விடுகிறார். ஸோ அப்படியே எப்பொழுதும் உன்னை ஆசிரியமாக கொண்டிருக்கிறவருடைய கவலைகளை நீக்குபவரே, உனக்கு நமஸ்காரம். ஜாத ஜந்து, ஜாத்தங்கிறது ஜாத ஜந்து, யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ, எந்தெந்த ஜந்துக்கள் என்னென்ன உருவத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே நித்திய சௌக்கியக்காரினே, எல்லாருக்கும் சௌக்கியத்தை செய்யக்கூடியவரே, உனக்கு நமஸ்காரம். अंतकाय पापहारिणे नमः शिवाय शन्तमाय दन्ति चर्मधारिणे नमः शिवाय सन्तत आश्रितव्यधा विधारिणे नमः शिवाय जन्तुजात नित्यसौख्यकारिणे नमः शिवाय शूलिने नमो नमः कपालिने नमः शिवाय पालिने विरिञ्चि मुण्डमालिने नमः शिवाय लीलिने विशेषरुण्डमालिने नमः शिवाय शीलिने नमः प्रपुण्यशालिने नमः शिवाय. शूलिने नमो नमः, शूलத்தை கையில் ஏந்தியவரே, உனக்கு நமஸ்காரம். கபாலினே, கபாலத்தை கையில், கபால ஓடு இல்லையா? பகவானோட தலையை கிள்ளி, பிரிஞ்சியோட தலையை கிள்ளி கையில் கபால அந்த ஓட்ட மண்டை கையில் வச்சுட்டுருக்கார். அப்படிப்பட்ட கபாலத்தை உடையவருக்கு நமஸ்காரம். விரிஞ்சி பாலினே, விரிஞ்சியை பாதுகாத்தவரே. ஏன் எப்படி? அவர் பொய் சொன்னார், பொய் சொன்னால் கூட போனால் போகிறது, ஒரு தலையை மட்டும் கிள்ளிட்டு உன்னை காப்பாற்றிடுறேன்னு காப்பாற்றிட்டார். இல்லாட்ட அவர் கொலை பண்ணியிருக்கணும். அவர் பொய் சொன்னதுக்கு அவர் உன்னோட தலையை பார்த்தேன்னு பொய் சொல்லின்னு வந்தார். அப்போது அவர் போனால் போகிறது ஒரே ஒரு தலையை, நடுவில் இருக்கிற தலையை மட்டும் கிள்ளிட்டு அவரை காப்பாற்றி விட்டுட்டார் போனால் போகிறதுன்னு. அதனால விரிஞ்சி பாலினே, பிரம்மாவை காத்தவரே, உனக்கு நமஸ்காரம். துண்டமாலினேன்னு சொல்லும்போது மண்டை ஓடுகள் எல்லாம் மாலையாக போட்டுருக்கார், அவருக்கு நமஸ்காரம். லீலினே, லீலினேன்னு லீலை, பகவான் ஏகப்பட்ட திருவிளையாடல்களை பண்ணியிருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட திருவிளையாடல்களை உடையவருக்கு நமஸ்காரம். விசேஷ ருண்டமாலினே, விசேஷமான கபந்தங்களை, கபந்தங்கள் சொன்னால் மண்டை இல்லாத உடல்கள். ஸோ அந்த உடல்களையும் மாலையாக விசேஷமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு, மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். ஷீலினே நமக, ஷீலினேன்னு ரெண்டு அர்த்தம். ஷீலினேன்னு சொன்னா ஷீலத்தை தான் ஷீலமாக இருக்கக்கூடியவர், உயர்ந்த ஒரு ஆச்சரணத்தை உடையவர், அல்லது நமக்கு எல்லாம் ஷீலத்தை, நல்ல ஒரு சுபாவத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு ரெண்டுமே. ஷீலினே நம சிவாய, உனக்கு நமஸ்காரம். பிரபுண்ணியசாலினே, ஸோ புண்ணியசாலிகளுக்கு எல்லாம் சீக்கிரமாக அடைவார்கள் அவர்கள்லாம். ஸோ அந்த புண்ணியம், இந்த புண்ணியசாலிகளோட புண்ணியம் யாருன்னு சொன்னால் பகவான் தான். ஸோ புண்ணியசாலிகளுக்குள் புண்ணியமாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. शूलिने नमो नमः कपालिने नमः शिवाय पालिने विरिञ्चि तुण्डमालिने नमः शिवाय लीलिने विशेषरुण्डमालिने नमः शिवाय शीलिने नमः प्रपुण्यशालिने नमः शिवाय. शिवपञ्चाक्षरमुद्रां सदुष्पदोल्लासपद्यमणिघटितां नक्षत्रमालिकामिह ददत् उपकण्डं नरो भवेत् सोमः. இது இது கடைசியில் என்ன பிரயோஜனம்னு சொல்கிறாங்க. ஸோ சிவபஞ்சாட்சர முத்ராம், சிவனுடைய பஞ்சாட்சரம் என்னது? நம சிவாய இல்லையா? ஸோ அந்த பஞ்சாட்சர முத்திரையோடு கூடி
சதுஷ்பத உல்லாச 4 பாதங்களோடு, அப்படி ரெண்டு ரெண்டு லைனாக சேர்த்தா 4 பாதம் வருது இல்லையா, சதுஷ்பத 4 பாதங்களோடு கூடிய உல்லாசன நல்ல அழகாக பத்தியமணி மணியான பத்தியம் பொயட்ரி. ஸோ இப்படி 4 பாதங்களாக இந்த பொயட்ரியை உண்டாக்கியிருக்கார். கட்டிதாம் இப்படி செய்யப்பட்ட கோர்க்கப்பட்ட அப்படிப்பட்ட சிவ பஞ்சாட்சர முத்திரையோடு எல்லாம் ஒரு லைன்லேயும் நமசிவாயம் வருது. ஸோ அப்படி அந்த பஞ்சாட்சரத்தோடு கூடிய பொயட்ரியாக இருக்கக்கூடிய இதை நட்சத்திர மாலை, இது பகவானுக்கு பண்ணப்பட்ட நட்சத்திர மாலையாக இது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த மாலையை இங்கு உபகண்டம் ததத்து. உபகண்டம்னா இது கண்டம்னா கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு வாயி. ஸோ உபகண்டம்னா வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாயில் யார் யார் ததத்து சொல்கிறார்களோ, யார் அதை தரிக்கிறார்களோ, இந்த பொயிற்சியை யார் திரும்ப திரும்ப சொல்கிறார்களோ, அந்த நரக அந்த மனிதன் சோமக பவேத்து, அவன் சந்திரனை ஆகிவிடுவான், சந்திர பதவி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்கே ஸ்லோகத்தை முடிக்கிறாருங்க. ஸோ சோமகான்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உமகான்னு பிரிக்கலாம். உமகான்னு சொன்னால் சிவபதவின்னே சொல்லிடலாம். உமாவுடன் கூடிய சிவன், அப்போ சிவபதவியே அவனுக்கு கிடைத்து விடும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நமசிவாய நமசிவாயின்னு 108 அட்சரம் நமசிவாய வருது இதில். ஸோ அப்படி விசேஷமான ஸ்லோகம் இது நமக்கு படிக்க கிடச்சிது. இது பகவானோடு கொடுப்பேனேன்னு சந்தோஷப்படுறேன். ஓகே, ஓம் நம சிவாய. நீங்கள் படிக்க லாஸ்ட் ஸ்லோகம். சிவ பஞ்சாட்சரம் உத்ராம் சதுஷ்பதோல்லசத் பத்யமணி கடிதாம் நக்ஷத்ரமாலிகாமிஹ தததுபகண்டம் நரோ பவேத் சோமக.